இங்கே நாகப்பட்டினம் வந்தாலே எனக்கு இந்த ஆசை வந்துடும், மருதாணி போடணுன்னு. ஏன்னா இங்கே எல்லார் வீட்லேயும், அத்தை வீட்டில், பக்கத்து வீட்டில் எல்லார் வீட்லேயும் மருதாணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்தாலே உடனே வந்து எங்கள் அத்தாச்சி பொண்ணுகிட்ட சொன்னால் அழகாக பறிச்சு கொடுத்துருவா. அப்புறம் அவளுக்கும் போட்டு விட்டுட்டு நானும் போட்டுக்கிட்டேன். இந்த ஸ்மெல் வந்து என் பையன் என்ன ஸ்மெல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். பட் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களே எத்தனை பேருக்கு மருதாணி ஸ்மெல் பிடிக்கும்னு சொல்லுங்கள். என் பொண்ணுமே வந்து பெருசாக போடாது, இழிப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் வந்து பரவாயில்ல கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு அவளுக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் மறுநாள் அம்மு வேறு வந்திருந்தாங்களா, அவங்களுக்கும் கொஞ்சம் அரைச்சிட்டு அவங்களுக்கும் போட்டு விட்டேன். அது அவங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணுவாங்க. இது வந்து நான் போட்டிருந்தது. எனக்கு பெருசாலாம் ரொம்பலாம் செவக்காது, பட் எப்படி செவந்திருக்கு பாருங்க, அழகாக இருந்துச்சு. இன்னொரு கைக்கு நான் போடல, அதுவும் போடணும். எப்போதும் இந்த விடிய காத்தால வந்து தியானம் பண்ணுவாங்கள்ல, தியான கிளாஸ், மெடிடேஷன் கிளாஸ், அது வந்து அம்மாவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே இன்றைக்கி நானும் ஜாயின் பண்ணிக்கலான்னு ஜாயின் பண்ணிவிட்டேன். அப்புறம் நான் அவங்களாம் வந்திருக்காருங்கன்னு சொல்லிட்டு மீன் இறால், பசங்களுக்கு எப்போதுமே வாங்குற மாதிரி தான் மீன் இறால் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணோம். ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துட்டு போகலாமே.